இயேசுவின் அரசு எங்கே இல்லையோ அங்கே சாத்தானுடைய அரசு இருக்கும். சாத்தானுடைய அரசு எங்கே இருக்கிறதோ அங்கே சண்டையும் சச்சரவும் பொறாமையும் போட்டியும் இருக்கும். உன் குடும்பத்தில் எந்த அரசு இருக்குது? உன் ஊரில் எந்த அரசு இருக்குது? இந்த தமிழ்நாட்டில் எந்த அரசு இருக்குது? அலசி பாருங்க. அங்கேயும் இங்கேயும் போக வேண்டாம் ஐயா. உனக்குள்ளே எந்த அரசு இருக்குது? நீ பாவத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்தருடைய அரசு இருக்காது ஐயா. பரிசுத்த நாமம் உனக்குள்ளே இருக்க முடியாது. சாத்தானுடைய அரசு இருக்கும். பொய்யும் பொறனையும் சண்டையும் சச்சரவும் குடிக்கும் வெறிக்கும் நீ அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது, சூதாட்டத்துக்கும் களியாட்டத்திற்கும் நீ அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது உனக்குள்ளே சாத்தான் அரசு இருக்கிறது. பிரைஸ் லார்ட். ஆக இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்ல, பரிசுத்தமான அந்த நாமத்தை உச்சரிக்க நீ தகுதி உள்ளவனாக இருக்கிறாயா என்று அலசிப்பார். ஒருவேளை நீ உச்சரித்திருக்கலாம், இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். துன்ப நாட்களிலும் துயர நாட்களிலும் பதில் கிடைக்கல. ஏன் பதில் கிடைக்கல? நீ பரிசுத்தமாக இருந்தீனாக்கா உனக்கு பதில் கிடைச்சிருக்கும். ஆண்டவருடைய உனக்கு தருவேன்னு சொன்ன அந்த விடுதலையை நிச்சயமாக தந்திருப்பார். உன்னை எடுத்து நிறுத்துவேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவர், அவர் செய்திருப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு செய்யலைனாக்கும் இப்போ உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். நான் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்கிறார் என் தேவன். பிரைஸ் லார்ட். 16ஆம் வசனத்துக்கு கடந்து வாங்க. நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். பிரைஸ் லார்ட். நீடிய ஆயுள் வேண்டுமாயா உங்களுக்கு? நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா? இந்த மருத்துவமனைக்கும் அந்த மருத்துவமனைக்கும் போய் பரிசோதனை செஞ்சுக்கிற வேண்டிய தேவையில்லை. ஹார்லிக்ஸும் போன்வீட்டாவும் பூஸ்ட்டும் வாங்கி கலக்கி 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 குடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இறைச்சிக்கறியும் கோழிக்கறியும் மீன் கறியும் வச்சு சாப்பிட வேண்டிய தேவையில்லை. என்ன செய்யணுமா? நீ நீடிய நாட்கள் வாழணும்னாக்கும், நீண்ட நாட்கள் வாழணும்னாக்கும் என் தேவன் இயேசு கிறிஸ்துவை சுதந்திரித்துக்கொள். அவருடைய நாமம் உன் இருதயத்திலே எழுதப்பட்டு இருக்கட்டும். அவருடைய நாமமும் நெத்தியிலே எழுதப்பட்டு இருக்கட்டும். அவருடைய நாமமும் நெஞ்சிலும் புறகிலும் எழுதப்பட்டு இருக்கட்டும். நீ நடக்கும் பொழுது அவரது நாமம் அங்கே ஒலிக்கட்டும். பேசும் பொழுது அவருடைய நாமம் இருக்கட்டும். அப்பொழுது உனக்கு நீடிய வாழ்வு இருக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, என் தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க. அவருடைய நாமத்தினால கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரை கூவி அழைங்க. ஆபத்து நேரத்திலையும் கஷ்ட நேரத்திலையும் துன்ப நேரத்திலையும் துயர நேரத்திலையும் கூவி அழைக்கும் பொழுது அவர் இருப்பார், விடுதலை கொடுப்பார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46லேருந்து 52 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தா அருமையான ஒரு நிகழ்வு இருக்கிறது. மார்க்கு 10 46லேருந்து 52 வரை. அருணாதர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் பெருந்திரளான மக்களும் எரிக்கோ நகரை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ரோட்டு ஓரமாக போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு குருடன், பத்துமையோங்கிற ஒரு குருடன் அங்கே உட்கார்ந்து தர்மம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் கேட்குறான், என்ன ஒரு கூட்டம் போகுது, பெரிய சத்தமாக இருக்குதே, அது என்ன அப்படின்னு கேட்குறான். அங்கே போய்கொண்டிருந்தவர்கள் சொல்கிறார்கள், நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்து செல்கிறார். பிரைஸ் லார்ட். உடனடியாக அந்த குருடன் என்ன செய்கிறான் என்று பாருங்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். பிரைஸ் லார்ட். அவன் எப்படி கத்துனானாக்கும் கூட போனவங்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு. டேய் சும்மாறா, சும்மாறா, என்னடா கத்துற? நீ தான் குருடனாச்சே, நீ தான் சபிக்கப்பட்டவனாச்சே, ஒதுக்கப்பட்டவனாச்சே, ஓரம் கட்டப்பட்டவனாச்சே, ஊர்ல இருந்து தள்ளப்பட்டவனாச்சே, இன்னும் என்னடா உனக்கு? நீ உனக்கு என்ன இருக்குது? கல்லறை தவிர உனக்கு என்ன இருக்குது? சும்மா இரு, சும்மா இரு. பிரைஸ் லார்ட். உங்களை யாராவது அதட்டி இருக்கிறாங்களா? இது போல் நீங்கள் யாராவது சமுதாயத்தில் ஒரு கூட்டத்திலேருந்து பேசிக்கிறோம், டே வாய் மூடுறான், சும்மாறா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? வேதனைப்பட்டு கிடக்குறீங்களா? இருதயம் உடஞ்சி இருக்குதா? என்னை ஓரம் கட்டிட்டாங்க, என்னை வேண்டாதவன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க, என்னை ஒருதனும் மதிக்கிறது இல்லை, நான் இருந்து ஒன்று தான் இல்லை இருந்த ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்க்குறவங்களா, சே சும்மாறா, சும்மாறா, நீ
யார்ரா? நீ எப்படிப்பட்டவன்டா? நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்டா? உன்னை பற்றி தெரியாதா? உன் அப்பனை பற்றி தெரியாதா? உன் அம்மாவை பற்றி வாய் மூடுறா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களை யாராவது தள்ளி வச்சுருக்காங்களா? அருணாதர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கூட அங்கே இருக்கிறவங்க பாரு வேணாம் ஜெபிக்கிறானா, அவனா கோயிலுக்கு போகிறானா என்று சொல்லி உங்களை கேள்வி பண்ணுவாங்க. ஆனால் இந்த பர்த்திமேயுவை பாருங்க, எல்லாரும் சொன்னாங்க வாய் மூடுறான்னு சொன்னாங்க. ஆனால் இவன் வாய் மூடுனானா? இன்னும் சத்தமாக கத்தினான், இயேசுவே, நாசரேத்தூர் இயேசுவே, எனக்கு இறங்கும். இந்த மக்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு தேவன் உண்டு, அவர் எனக்கு உதவி செய்வார். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விசுவாசம்னு? எவ்வளோ பெரிய விசுவாசம்னு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு, சின்ன நஷ்டம் வந்துருச்சு, சின்ன வேதனை வந்துருச்சு, உடனே உடஞ்சி போயிடுறீங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? என் மனைவி இப்படி சொல்லிட்டாளே, என் பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டாங்களே, என் அப்பா அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்வேன்? எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லட்டும், என் ஆண்டவர் என்னோட இருக்கிறார். என்ன சொல்லணும்? எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லட்டும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் இயேசு என்னோடு இருக்கிறார். என் இயேசு என்னோடு இருக்கும் பொழுது அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த குருடனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். இந்த குருடன் திட்டமும் தெளிவுமாக எனக்கு பார்வை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீ இது கோவிலுக்கு வந்து ஜெபம் பண்ண வரும்பொழுது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதி, எனக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுவோம் ஆண்டவரே அப்படி சொல்லி கேட்கக்கூடாது. திட்டமும் தெளிவுமாக எனக்கு இது வேணும் ஆண்டவரே, இந்த பரீட்சை நான் எழுதுறேன், இதில் நான் பாஸ் பண்ணணும் ஆண்டவரே, இந்த வேதத்தை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சொர்க்கராஜ்யம் வேணும் ஆண்டவரே, நான் திருமணம் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நல்ல பெண், இப்படிப்பட்ட பெண்ணு இவ தான் வேணும் ஆண்டவரே. கேளு, உனக்கு என்ன வேணுமோ திட்டமும் தெளிவுமாக கேள். என் வீட்டில் சாந்தி சமாதானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு சாந்தி சமாதானம் வேணும், அது வேணுமா அதை கேளு. எது வேணுமோ அதை கேளு, ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே உமக்கு தெரியாத ஆண்டவரே, என் குடும்பத்தில் என்ன தேவைன்னு சொல்லிட்டு அதை தாருமையா அப்படின்னு சொன்னாக்கா ஆண்டவருக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் கேட்கும்போது என்ன செய்யணும்? திட்டமும் தெளிவுமாக கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஒரு சகோதரி, இங்கே ஜெப கூட்டத்தை வருகிற சகோதரி ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு யூட்ரஸில் பெரிய கட்டி இருப்பதாக 2 மருத்துவர்கள் எனக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. 2 மருத்துவர்கள்ட்ட போனேன், வேறு ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கே ஸ்கேன் எடுத்தாங்க, பெரிய கட்டி இருக்குதான், அது கேன்சர் கட்டியாக இருக்குமோன்னு கூட பயப்படுறாங்க சிஸ்டர், எனக்கு பயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் செய்து கூட பயமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் சொன்னேன், இயேசு நாமத்தை சொல்லமா, இயேசு நாமத்தை நீ விடாத சொல்லிக்கிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார், கொஞ்சம் காத்துரு என்று சொன்னேன். அந்த அம்மா இடைவிடாது காலை தொடங்கி சாயந்தரம் வர, இயேசுவே நீ குணமளிக்க வல்லவர், இயேசுவே எனக்கு நீ விடுதலை கொடுக்க வல்லவர், இயேசுவே எனக்கு நீ வெற்றி கொடுக்க வல்லவர், இடைவிடாது சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு மாதம் சென்று திரும்பவும் போய் அதே ஆஸ்பத்திரியில் ஸ்கேன் எடுத்துருக்குது, கட்டியே கிடையாது யூட்ரஸில். இன்னொரு ஆஸ்பத்திரியில் போய் ஸ்கேன் எடுத்துருக்குது, யூட்ரஸில் கட்டி கிடையாது. ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரா செய்யலையா? ஐயா செஞ்சாரா செய்யலையா? கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், அதிசயம் செய்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவரே நாமத்தை நீ கூவி அழைக்கும் பொழுது உன் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் சரி, உன் ஊரில் கஷ்டம் இருந்தாலும் சரி, அவர் அங்கே நிற்பார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஊரில் ஒரு பிரச்சனைனாக்கும் வாங்கய்யா எல்லாரும் ஒரு ஜெப கூட்டம் வைப்போம், தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம், நமக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்கிற ஆளுங்க யாராவது உண்டாயா? எந்த ஆம்பளையாவது உண்டா பிரச்சனை இருந்தாலும்? பிரியமான வீரர்கள், நினைவே நகரத்துக்கு கடந்து செல்லுங்க. நினைவே நகரத்து மக்கள் குடித்தார்கள், உண்டார்கள், பாவம் செய்தார்கள், அட்டூழியம் செய்தார்கள், ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு மாண்டு போனார்கள். ஒரே ஒரு இறைவாக்கினர் கடந்து சென்று என்ன சொன்னார்? இன்னும் 40 நாட்களில் இந்த நினிவே நகரம் அழியும். மக்கள் என்ன செஞ்சாங்க? ராஜா முதற்கொண்டு கடைசி நபர் வர, ஆடு மாடு முதற்கொண்டு கடைசி பறவை வரைக்கும்
உண்ணாமலும் குடியாமலும் தவம் செய்தார்கள். பிரைசலோ. எத்தனை பேருடைய குடும்பத்திலையா ஒரு சந்தி இருந்து உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் ஊர் சமாதானத்துக்காக, உங்கள் ஊர் ஒற்றுமைக்காக. இன்றைக்கி என்ன நடந்து கொண்டு வருகிறது? ஏராளமான ஊர்களில் சண்டை சச்சரவு. இந்த வீட்டால் அந்த வீட்டாளோட பேசாது, அந்த வீட்டால் அந்த ஊர் ஆளோட பேசாது, பிரச்சனைகள். காரணம் என்ன? இயேசுவை நீங்கள் மையமாக வைப்பது கிடையாது. இந்த லோகத்தையும் இந்த லோகத்துக்கு அடுத்த பதவியையும் பெயரையும் புகழையும் பட்டம் பணத்தையும் நீங்கள் முன்னால வைக்கிற காரணத்தினால்தான் சாத்தான் குழப்பக்காரன். அவன் ஆதி முதற்கொண்டு குழப்பக்காரன். அந்த குழப்பக்காரன் உங்கள் குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்கள் ஊரை மட்டும் இல்லை, நாட்டையே குழப்பிக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ்லோ. உங்கள் ஊர் பிரச்சனை தீரணுமா? உங்கள் வீட்டு பிரச்சனை தீரணுமா? இயேசுவின் நாமத்தை முன்னால் வைங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் கூடி வாங்க. கூடி வந்து இதுவரைக்கும் நான் செய்தது தப்பு, இனிமேல் இப்படி போகக்கூடாது, இனிமேல் நான் இப்படி போனாக்கும் நான் உன் தலையை வெட்டுவேன், நீ என் தலையை வெட்டுவேன், நம்ம பிள்ளைங்க ஒருத்த தலையை வெட்டிக்கிட்டு கிடக்கும். இது எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வெட்டும் குத்துமா போகிறது? நிறுத்து. இயேசு அவர் தான் நமக்கு நடுவர். அவர் வழியில் போவோம். பிரைஸ்லோ. பிரச்சனை தீருமா தீராதையா? இதுக்கு பதிலாக நீ 100 கோடி போலீஸை கொண்டாந்து கொடுத்தாலும் அவன் இங்கே 10 ரூபா லஞ்சம் வாங்குவேன், இங்கே 10 ரூபா லஞ்சம் வாங்குவேன், இவன் வரும்போது துப்பாக்கி எடுத்து காமிப்பேன், அவன் வரும்போது அவன் துப்பாக்கி எடுத்து காமிப்பான். 2 பேருக்கு இடையில போலீஸ்காரன் நின்றுக்கிட்டு இருப்பான். நீங்கள் என்ன செய்வீங்க? கடைசியில் ஓட்டாண்டியாக போவீங்க. அவ்வளோதானே? அது பிரியமானவர்களே, இயேசுவை மையப்படுத்துங்கள். உங்களுக்கு விடுதலை நிச்சயம், வெற்றி சத்தியம். அவர் அல்லாமல் வெற்றியும் கிடைக்காது, விடுதலையும் கிடைக்காது உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 1 - 10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 1 - 10 வரை உள்ள வசனம். யோவானும் பேதுருவும் 3ஆம் மணி வேளையிலே ஜெபிப்பதற்காக ஆலயத்திற்கு கடந்து செல்கிறார்கள். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒரு முடக்குவாத முட்டவன் அங்கே பழகி இருக்கிறான். கோவில் வாசலில் இருக்கிறான். யோவானும் பேதுருவும் ஜெபம் பண்ணுறதுக்காக கடந்து போகிறாங்க. 2 பேரும் ஆம்பளைங்க தானே? அப்படி தானே? அப்போ ஆம்பளைங்க கோயிலுக்கு போகலாமா? ஜெபம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆம்பளைங்களுடைய வேலையை உழைச்சி கொட்டுறதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ? நீங்கள் கோவிலுக்கு கடந்து வாங்க, திருப்பலி பூசை கடந்து வாங்க. 200 பெண்கள் இருந்தாக்கும் 2 ஆம்பளைங்க இருப்பாங்க கோயிலில். அப்படி தானே? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதானையா? அப்போ இங்கே பாருங்க, பேதுருவும் யோவான் திருச்சபையின் தலைவர், முதல் போப்பாண்டவர், மத்தியானம் 3 மணிக்கு ஜெபம் பண்ண போகிறார். காலையில் ஜெபம் பண்ணுறார், எல்லா வேலையிலையும் ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கி திருச்சபையின் எல்லா இடங்களையும் சுற்றி வந்தாலும், ஜெப கூட்டங்கள் அங்கங்கே நடந்தாலும் 1000 பெண்கள் இருந்தால் 10 ஆம்பளைங்க இருப்பாங்க. அதில் பாதி சின்ன பிள்ளைங்களாக இருக்குங்க. ஞாயிற்று பூசையில் கூட, ஞாயிற்றுக்கிழமை பூசை 1000 பெண்கள் இருந்தால் 10-15 ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. மீதி ஆளுங்களா இங்கே தொழில். அதனால தான் உன் ஊர் இந்த லெவலில் இருக்குது. அதனால தான் சண்டையும் சச்சரமாக இருக்குது. அதனால தான் மதுபான கடை ஏராளமான வியாபாரம் போகுது. அதனால தான் விபச்சார விடுதிகள் ஏராளம் அங்கும் இங்குமாக இருக்கிறது. அது பிரியமானவர்களே, தேவனை தேடுங்க. 3ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் தேவனை தேடினார்கள். யாரை தேடினாங்க? என் தேவன் இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள். அவரை பற்றி போதிக்க, அவன் நாமத்தை எடுத்து சொல்ல, அவரை மகிமைப்படுத்த 3ஆம் மணி வேளையிலே தேவாலயத்துக்கு ஓடி போனார்கள். ஓடி போகிற வழியிலே அங்கே ஒரு பிச்சைக்காரன், ஐயா ஏதாவது கொடு. அப்போது பேதுரு என்ன சொன்னார்? வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட கிடையாது, வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட இருக்கிறத உனக்கு தர்றேன். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு பேதுருக்கிட்ட? இயேசுவின் நாமம் வல்லமையோடு சொல்றார். இயேசுவின் நாமத்திலே நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், எழுந்து நட.
எழுந்தான், நடந்தான். அவன் ஒரு மீனவன், பேதுரு ஒரு மீனவன். அப்படிதானே? அப்படிதானேயா? அந்த மீனவனுக்கு எங்கே இருந்து கிடச்சிச்சு அந்த இயேசுடைய நாமம்? அத்தனை வல்லமை வாய்ந்த நாமம் எப்படி கிடச்சிச்சு? அவர் என்ன சொன்னார்? அவருக்குன்னு ஒரு முத்து இருக்குதுன்னா, அவருக்குன்னு ஒரு சொத்து இருக்குதுனாக்கும் இயேசுவின் நாமத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். எனக்கு இருக்கிறது வெள்ளி இல்லை, பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமம். இன்றைக்கி இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், எல்லாரும் தரித்து கொள்ளுங்கள். இயேசுவே, எனக்கு சொத்து வேணாம், பட்டம் வேணாம், பதவி வேண்டாம், புகழ் வேண்டாம், பணம் வேணாம், உன் நாமம் வேணும் ஐயா. இயேசு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டு. பிரியமானவர்களே, பேதுரு ராத்திரி முழுசும் தொழிலுக்கு போய் வலை போட்டு கஷ்டப்பட்டு காலையில் வர்றார். காலையில் இயேசு பார்க்குறார், ஒன்றும் படலையா, மீனோடும் படலையா? அவர் பேதுரு என்ன சொல்கிறார்? ஒன்றும் படலை ஆண்டவரே, ஒன்றும் படலை இல்லையா? சரி வா, நான் உன் போட்டில் வரேன். வலைய வலது பக்கமாக வீசினார். ஏராளம் மீன் கிடச்சிச்சு. பிரியமானவர்களே, இயேசு உன் போட்டில் இருந்தாருனாக்கும் ஏராளம் மீன் கிடைக்கும். இயேசு உன் போட்டில் இல்லைனாக்கும் உன் தொழில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டமாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி ஏராளமான மீனவ சகோதரர்களை எனக்கு தெரியும். ஓஹோன்னு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி அடிமட்டத்துக்கு போயிட்டாங்க. ஒன்றுமில்லாமல் போச்சு, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். ஏராளம் வாலிபர்கள், ஒன்றுக்கு வயசானவங்க கூட ராஜாவூருக்கு போடாக்கும் பைத்தியமாக உட்காந்துருப்பாங்க. கேட்டு பார்த்தாங்க முக்கால்வாசி ஆளுங்க கிடக்கிற பக்கம் இருந்து தான் வந்திருப்பாங்க. காரணம் என்ன? அவனால் தாங்க முடியலை. ஓஹோன்னு இருந்தனே, 2 போட்டு வச்சுருந்தானே, 3 போட்டு வச்சுருந்தானே, எல்லாம் கவிழ்ந்து போச்சே, எல்லாம் இல்லாமல் போச்சே என்று சொல்லி வேதனையில் கடைசியில் கோயிலில் வந்து கிடக்கிறான். பிரியமானவர்களே, உன் தொழில் நஷ்டப்பட்டு போகாமல் இருக்கணும்னாக்கும் உன் போட்டில், உன் கப்பலில் இயேசுவை உட்கார வை. உன் வீட்டில், உன் குடும்பத்தில் இயேசுவை உட்கார வை. இயேசு இல்லாத வீடு இன்றைக்கோ நாளைக்கோ அது தரமட்டமாக்கத்தான் படும். பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களோடு இருக்கும்போது வல்லமை கடந்து வரும். பிரியமானவர்களே, நான் 2ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த சிஸ்டர் அருள் சகோதரி இப்படியாக சொன்னாங்க. பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு ஆபத்து, கஷ்டம், நஷ்டம் வந்துருச்சுனாக்கா இயேசுவேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இயேசுவேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியாக நான் வளர்ந்து வந்தேன். 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு. ஒரு நாய்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒரு பெரிய அல்சேஷன் நாய், நல்லா தடியான வாட்ட சாட்டமான நாய். நான் தனியாக வேற மாட்டிக்கிட்டேன். அந்த நாய் நேராக வருது. அது குலைக்கவும் செய்யலை, ஒன்றும் செய்யலை, நேராக என்னை பார்த்து வருது. எனக்கு பயம், பயங்கர பயம். திடீர்னு எனக்கு சிந்தனையில் வந்துருச்சு, அந்த சிஸ்டர் சொன்னாங்களே ஆபத்து நேரத்தில் இயேசுவேன்னு சொல்லி கொடுத்தாங்களே என்று சொல்லி அது நினைக்கிறதுக்கு முன்னால் இந்த நாய்கிட்ட வந்து ஒரு காலம் இந்த பக்கம் தோள்பட்டையிலையும் ஒரு காலம் இந்த பக்கம் தோள்பட்டையில் வச்சுட்டு என் கழுத்தை பிடிச்சிருச்சு. கழுத்தை பிடிக்கிற வாயை திறந்துருச்சு. நான் என்ன செய்தேன்? இயேசுவேன்னு சொல்லிட்டு என் 2 கையையும் எடுத்து அந்த நாயுடைய வாயை 2 பக்கமாக பிளக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, இந்த சக்தி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, இந்த வல்லமை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. நம்ம என் உள்ளமாக சின்னதாக தான் இருப்பேன். அப்போது அந்த நாய் 2 பக்கமும் கிளிய, தாடை கிளிய, ரத்தம் குபு குபு குபுன்னு கொட்டுது, வாய் கிழிக்கப்படுது. அப்படியே பக்கத்தில் இருந்தவங்களாம் ஓடி வந்து, ஐயோ பிள்ளைய நாய் கொள்ளுது, பிள்ளைய நாய் கொள்ளுது. அப்போ நான் என்ன சொன்னேன்? நான் தான் நாயை கொண்டுகிட்டு இருக்கேன், வாங்க எல்லோரும் வாங்க. பிரியமானவர்களே, இந்த வல்லமை எங்கேருந்து வந்துச்சு? எனக்கு எங்கேருந்து வந்துச்சு? இயேசுவேன்னு சொன்னதுனால. நீ இயேசுவேன்னு சொல்லு, வானம் திறக்கப்படும், வல்லமை உன் மேலே இறங்கும். என் மீது இறங்கிய வல்லமை உங்கள் மீதும் அந்த வல்லமை இறங்கும். என் தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அழைக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலைகள் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. பிரைஸ் தி லார்ட்.
அவருடைய நாமத்தில் கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு என்ன சொல்றான்னு பாருங்க. என் பெயரால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதுவரை என் பெயரால் நீங்கள் எதையுமே கேட்டதில்லை. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு இயேசு? என்ன சொல்றாரு பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் பெயரால் எதையுமே கேட்டதில்லை. என் பெயரால் கேளுங்க. இயேசுவின் பெயரால் நீங்கள் கேளுங்க, கேட்டு பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் கேட்க, இயேசுவே சொல்கிறாரு, இது வரைக்கும் நீங்கள் என் பேரால் ஒன்றுமே கேட்கலன்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், ராமேஸ்வரம் போனாக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் வரும்னு நினைக்கலாம், கன்னியாகுமரி போனாக்கு ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கலாம், வேளாங்கண்ணி போனால் ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கலாம். நீ எங்கே போனாலும் இயேசுவை கூப்பிடு. இயேசுவே சொல்கிறார், நீ என் பெயரால் கூப்பிடு, என் பெயரை கூப்பிடு, உனக்கு நான் ஆசீர்வாதம் தர்றேன் என்று சொல்ல. அவரை நல்லாவும் சொல்கிறார், என் பேரால் இது வரைக்கும் நீ எதையுமே கேட்டது கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வரைக்கும் நீங்கள் இயேசுவை மறந்திருந்தா, இயேசு ஏதோ வந்தார், பிறந்தார், இறந்தார், போய்விட்டார் அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்கனாக்கும், இன்றைக்கு உயிர் பெற்றெழுங்க. உயிர் பெற்றெழுந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்கள் இருதயத்திலே பதித்து வைங்க. ஏராளம் ஏராளம் ஆசீர்வாதம் கடந்து வரும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் கடந்து வரும் பொழுது, கடன் பிரச்சனைக்கு மேலே கடன் பிரச்சனை, வியாதிக்கு மேலே வியாதி, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், அவமானத்துக்கு மேலே அவமானம் கடந்து வரும் பொழுது யாருக்கிட்ட ஓடுறீங்க? எங்கே ஓடுறீங்க? யாருக்கிட்ட ஆறுதல் தேடி ஓடுறீங்க? யாருக்கிட்ட ஆலோசனை தேடி ஓடுறீங்க? சிந்திச்சு பாருங்க. நீங்கள் குறி சொல்கிறவன்கிட்டையும், மந்திரவாதிக்கிட்டையும், மாயவித்தக்காரனுக்கிட்டையும், 4 நட்சத்திரத்தை கணித்து சொல்கிறவன்கிட்டையும் ஓடுறீங்களா? இல்லை என் தேவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஓடி வர்றீங்களா? இயேசுவே, இயேசுவே, இந்த கஷ்டம் நடந்துருச்சையா, இயேசுவே இந்த நஷ்டம் வந்துருச்சையா, இயேசுவே இந்த அவமானம் வந்துருச்சையா என்று சொல்லி இயேசுக்கிட்ட ஓடுறீங்களா? மந்திரவாதிகிட்ட ஓடுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சுனாக்கும் உடனடியாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவனோ செய்வனை வச்சுட்டான், எவனோ பேயை ஏவி விட்டுட்டான், நல்லா இருந்துச்சு என் புள்ள, காலையில் நல்லா தான் பள்ளிக்கூடத்து போனான், இந்த காய்ச்சலோடு வர்றான், எவனோ ஏதோ செய்துட்டான், வழியில் எதையாவது அது மிதிச்சிருக்கோம். இப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீங்களே ஒழிய, இப்படித்தான் நீங்கள் பேசுகிறீங்களே ஒழிய, என் தேவன் சர்வ வல்லவர், அவர் வெற்றி தருபவர், அவர் விடுதலை தருபவர், அவர் என்னோடு இருக்க எனக்கு என்ன பயன் சொல்கிறீங்களா? அப்படி செய்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னோடு இருக்க சொல்லுங்க, எனக்கு பயமே இல்லை. என்னில் இருப்பவர் உலகில் இருப்பவனை விட